கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். காஜு சிக்கன் கிரேவி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாக நெய்யிலே தான் செய்யணும். அப்புறம் நெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸோடைய மெஷர்மெண்ட்டு கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்னதாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அதுலேருந்து தண்ணி வந்துட்டு தண்ணி லைட்டாக சுண்டுனதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதுக்கும் டைம் கொடுத்து நம்ம வதக்கி செய்கிறப்ப டேஸ்ட்டும் அந்த மாதிரி அட்டகாசமாக வரும். நல்லா சிக்கன் வதங்கினதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போ நான் காட்டியிருக்கல இந்த ஸ்பூனால் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மசாலாலாம் வதக்கி விட்டுக்கலாம். அதேமாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சிடுறேன். தண்ணி எதுவும் ஊற்றலை, மூடி போட்டு வேக வச்சிருங்க. 20 நிமிஷம் வேக வச்சுருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி திக்னஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடுறேன். நல்லா சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரா ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்குமே எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.